நண்பர்களே வணக்கம். நம்முடைய தொடர்ச்சியான திருக்குறள் பற்றிய விளக்க உரையை இன்று நாம் திருக்குறளின் கடவுள் வாழ்த்தின் 7வது குறளை பற்றிய விளக்கத்தை காண இருக்கின்றோம். 7வது குறள் தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. ஒரு 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 2 குறளுக்கு முன்னால நம்ம பார்க்கும்போது நமக்கு இடும்பை, அதாவது துன்பமே இல்லை அப்படின்ட்டு ஒரு குரல்ல அவரு சொன்னார். அதாவது எப்படின்னா, வேண்டுதல் வேண்டாமை அப்படிங்கிற இந்த இந்த குணங்கள் இல்லாத அந்த இறைவனை நாமும் பின்பற்றி அதை போல இருந்தோம் என்றால் நமக்கு இடும்பையில துன்பம் இல்லை என்று சொன்னார். இப்போ நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னாச்சுன்னா, மனக்கவலை தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இந்த மனக்கவலை அப்படிங்கிற இந்த ஒண்ணு இருக்க, இதெல்லாம் நம்மள எப்படி வாட்டி வதைக்கக்கூடிய ஒண்ணு. எல்லா விஷயங்களுக்கும் கவலையாத்தான் இருக்கும். அந்தந்த வயசுக்கு தக்கல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலை. ஒரு சாதாரணமா ஒரு இளமையில இருக்கும்போது கூட இந்த மாதிரிலாம் இல்லைனாலும், கொஞ்சம் வயதானதுக்கு பிறகு, ஒரு திருமணம் ஆனதற்கு பிறகு, குழந்தைகள் வந்ததற்கு பின்னால், இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பருவங்கள்லையும் வயது ஆக ஆக இந்த மனக்கவலைகள் மனிதனுக்கு கூடிக்கிட்டே இருக்கும். இந்த மனக்கவலைகளை எப்படி போக்குறது? இது ஒண்ணுதான் ஒரு பெரிய இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய என்ன சொல்லலாம் அது, இந்த உலகத்துக்கே உள்ள ஒரு பெரிய துயரமான ஒரு நிகழ்ச்சி என்னன்னா, மனக்கவலையால நம்ம பீடிக்கப்பட்டிருக்கிறது தான். இந்த மனக்கவலை நம்முடைய தூக்கத்தை கெடுத்து, நம்முடைய உணவை கெடுத்து, நம்முடைய உறவுகளை கெடுத்து, இப்படி எல்லா வகையிலையும் இந்த மனக்கவலையால நாம கவலைப்பட்டா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நம்ம ஒரு எண்ணங்களை அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. இப்படிலாம் நம்ம யோசிக்கும். இப்ப அதுக்குதான் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அந்த தனக்கு ஓமை இல்லாத அந்த இறைவனை பொறுத்தவரையில அவனுக்கு ஓமையாக எதை சொல்ல முடியும்? இறைவனால் பொறுத்தவரையில ஓமையா இன்னாரு இன்ன இது, அவர் இதை போல இருப்பாரு, அது அதை போல இருப்பாரு அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்கு எந்த விதமான அது அது நம்முடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். இத இதுக்கு உருவங்களோ எதுகளோ எந்த விதமான ஒன்றும் எதுவும் இல்லை. அதனாலதான் அதுக்கு ஓமையே கிடையாது. அப்போ இந்த தனக்கு ஓமையே இல்லாத இந்த இறைவனை நாம அந்த ஓமையே இல்லாத அந்த இறைவனைத்தான் நாம ஓமை இல்லாத, உருவம் இல்லாத, எங்கேயும் பார்க்க முடியாத, ஆனால் நம் உள்ளத்திலேயே இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம் உள்ளத்தின் வழியாக பார்த்து நம்மை நாமே உணர்ந்து நாமளே நம்மைத்தானே திருத்தி
நமக்கு என்ன வேண்டும் என்பதை நாமே சிந்தித்து இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாம வந்து அந்த இதுக்கு வந்து நாம தான் வந்து அந்த ஓமையில்லாத அந்த இறைவனை நாம் அவனை வந்து நம்ம நினைக்கும் பொழுதுதான் இந்த மனக்கவலைகள்ங்கிறது ஒரு இல்லாம போகும். இன்னொரு ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு நூல்ல கூட சொல்றாங்க, நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். எப்படி பாருங்க, நீங்க வந்து நாளைக்குன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. அது வந்து உண்மையிலேயே ஒரு உத்தமமான உயர்வான ஒரு மொழி. எப்படின்னா நீங்க வந்து எவ்வளவு தூரத்துக்கு எது இருந்தாலும் நாளைக்கு நமக்கு என்ன, நம்ம நாளைக்கு என்ன செய்ய அப்படின்னு சொல்லி இந்த கவலையெல்லாம் நீங்க வந்து எதையும் பத்தி நீங்க இது பண்ண வேண்டியதில்லை. அமைதியா இருங்க. எல்லாம் எல்லாமே வந்து அந்த இறைவனுடைய பாதத்துல நாம வைக்கிறோம். அதான் அந்த தாய் சேர்ந்தார் அப்படின்னு சொல்றதுங்கிறது அந்த இறைவனுடைய பாதத்துல எல்லாத்தையும் வச்சுட்டு நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னை விட கவலைப்பட அது பார்த்துக்கிடும். அதை பத்தி நாளைய தினம் தன்னை பத்தி அதை கவலைப்பட்டுக்கிடுமா. எப்படிப்பட்ட அருமையான ஒரு வாசகம். அன்றன்றைய நாளுக்கு அன்றன்று பாடு போதும் என்பது அந்த நூல்ல. இன்னைக்கு உனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அது போதும். இன்னைக்கு உன்னுடைய நிலை என்ன அது போதும். இன்னைக்கு உணவு எந்த அளவுக்கு வருமானம் வந்திருக்கோ, இன்னைக்கு உனக்கு எந்த காரியத்துல நீ ஒண்ணு நினைச்சதுல அதுல வந்து சக்சஸ் ஆகலையோ, ஒரு பாதி அளவுக்கு தான் ஆயிருக்கோ, இன்னும் வர வேண்டிய பணத்துல பாதி தான் வந்திருக்கோ. ஆக இப்படி எவ்வளவோ இருக்கும். இது எல்லாத்துலயும் வந்துகிட்டு சரி இன்றைக்கு உள்ள இது வந்து இது எனக்கு கிடைச்சது போதும். ஆக இந்த இதைத்தான் வந்து திருவள்ளுவர் சொல்றார். அந்த ஒப்பில்லாத அந்த ஆண்டவன், அந்த இறைவன் தனக்கு ஓமையே இல்லாத அந்த இறைவன் அவனை நாம் நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது தனக்கு ஊமை இல்லான் தாழ் சேர்ந்தார்க்கெல்லாம் மனக்கவலை மாற்றல் இருக்கு. இப்ப அதே மாதிரிதான் அவங்க வந்து அங்க நீங்க வந்து நாளைய தினம் பார்த்துக்கணும் தன்னைத்தானே பார்த்துக்கணும்னு சொல்ற மாதிரி நீங்க வந்து அந்த பாதத்துல அந்த இதுல அவருடைய அடிகளை தொழுது அந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான மனக்கவலைகளுமேயே உங்களுக்கு வராது. ஆனா அந்த மனக்கவலைகள் அப்படிங்கிற இந்த ஒண்ணு வந்து இந்த மனித குலத்துக்கு ஒரு பீடித்துள்ள ஒரு நோய். இது வெளியே தெரியாது. காய்ச்சல் அடிச்சதுன்னா தொட்டு பார்த்தா சுட்டு கிடக்கும். சளி பிடிச்சிருந்தா இருமல்லாம் தெரியும். மற்ற வியாதிகள் எதுனாலும் தெரியும். ஆனா இந்த கவலைங்கிறது யாருக்கும் வெளியவும் தெரியாது. நாமளே சிந்திச்சுக்கிட்டு இருப்போம். கவனம் இருக்காது ஒரு இடத்துல. ஒரு இடத்துல ஒண்ணு பேசிக்கிட்டு இருந்தாலும் நாம எதை நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அதைத்தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆக எதுலயும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு ஆர்வம் இல்லாம நாம வந்து இருப்போம். ஆக இப்படிலாம் வந்து இருக்கக்கூடிய இந்த வியாதி வந்து இந்த உலகத்தையே பீடித்து இருக்கிறது. இந்த மனக்கவலை என்கின்ற இந்த வியாதி நம்மை விட்டு போக வேண்டும் என்றால் எப்படி நாளைய தினம் அது தன்னை பத்தி கவலைப்பட்டுக்கிடட்டும்பா. நாளைக்கு என்ன செய்ய அது கவலைப்பட்டுக்கிடும். நீ ஏன் கவலைப்படுற? ஆனா இதெல்லாம் சொல்றோமே, இது வந்து ரொம்ப சுலபமான காரியமா? சுலபம் இல்லை. இது வந்து மிக கடினமான ஒன்று. அப்படி கடினமான ஒன்று நான் சொல்லும்போது சுலபமா சொல்றேன். நூல்கள்ல சுலபமா சொல்றாங்க. திருவள்ளுவர் சுலபமா சொல்றாரு. ஆனா இதுகள் எல்லாவற்றையும் மனிதன் தன்னுடைய தன்னுடைய சிந்தனையால், தன்னுடைய எண்ணத்தால்
எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவனாகவே அதை சிந்தித்து எந்த இறைவனுடைய வழி என்ன, இந்த உலகத்தினுடைய தன்மை என்ன, நாம் எப்படி இருக்க வேண்டும், எதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும், என்ன நடக்கும், இந்த உலகத்தினுடைய தன்மை என்ன, நாம் இந்த அளவிற்கு இந்த கட்டுப்பாடோடு நாம் இருந்து கொள்வோம். அதிகமான பேராசை நமக்கு தேவையில்லை. நமக்கு கிடைப்பது போதும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இப்படி இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு மனிதர்களும் அத சிந்தித்து பழகணும். அது அப்படின்னா தான் வரும் அது. அதெல்லாம் எப்போ வரும்னா, இந்த இந்த இதுகள் இத பற்றியெல்லாம் யோசிக்காம, அவருடைய அந்த பாதங்களை பற்றியே நாம் நினைத்துக் கொண்டு இருந்தால், இதுகள் எல்லாம் நாளைக்கு ரைட். அது பாட்டுக்கு அப்படிங்கிற முறையில அந்த இது இறைவனை பற்றிய சிந்தனையோட, அந்த சிந்தனையோட அந்த இதுகளை இருந்து எல்லா விஷயங்களையும் நாம் யோசிக்கக்கூடியவர்களாக, எண்ணக்கூடியவர்களாக, சிந்திக்கக்கூடியவர்களாக, நல்லவர்களாக, பொல்லாதவர்களாக நாம் இருந்து கொண்டு மனக்கவலைகளை எல்லாம் நாம் நம்மை விட்டு செல்லும் என்று அல்லது செல்லாது. நல்லவர்களாக இருந்து கொண்டு இவர்களை எல்லாம் நாம் செய்தோம் என்றால் நம்முடைய மனக்கவலைகள் எல்லாம் நமக்கு தீரும் என்று இந்த குறளின் மூலம் நம்முடைய திருவள்ளுவர் அவர்கள் சொல்கின்றார்கள். நாளை இன்னொரு குறளை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே, வணக்கம். நம்முடைய தொடர்ச்சியான திருக்குறள் பற்றிய விளக்க உரையை இன்று நாம் திருக்குறளின் கடவுள் வாழ்த்தின் 7வது குறளை பற்றிய விளக்கத்தை காண இருக்கின்றோம். 7வது குறள், தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. ஒரு 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 2 குறளுக்கு முன்னால நம்ம பார்க்கும்போது நமக்கு இடும்பை, அதாவது துன்பமே இல்லை அப்படின்ட்டு ஒரு குறள்ல அவரு சொன்னார். அதாவது எப்படின்னா, வேண்டுதல் வேண்டாமை அப்படிங்கிற இந்த குணங்கள் இல்லாத அந்த இறைவனை நாமும் பின்பற்றி அதை போல இருந்தோம் என்றால் நமக்கு இடும்பையில துன்பம் இல்லை என்று சொன்னார். இப்போ நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னாச்சுன்னா, மனக்கவலை தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இந்த மனக்கவலை அப்படிங்கிற இந்த ஒண்ணு இருக்க, இதெல்லாம் நம்மள எப்படி வாட்டி வதைக்கக்கூடிய ஒண்ணு. எல்லா விஷயங்களுக்கும் கவலையாத்தான் இருக்கும். அந்தந்த வயசுக்கு தக்கல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலை. ஒரு சாதாரணமா ஒரு இளமையில இருக்கும்போது கூட இந்த மாதிரிலாம் இல்லைனாலும், கொஞ்சம் வயதானதுக்கு பிறகு, ஒரு திருமணம் ஆனதற்கு பிறகு, குழந்தைகள் வந்ததற்கு பின்னால், இப்படி பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பருவங்கள்லயும் வயது ஆக ஆக இந்த மனக்கவலைகள் மனிதனுக்கு கூடிக்கிட்டே இருக்கும். இந்த மனக்கவலைகளை எப்படி போக்குறது? இது ஒண்ணுதான் ஒரு பெரிய இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய என்ன சொல்லலாம், அது இந்த உலகத்துக்கே உள்ள ஒரு பெரிய துயரமான ஒரு நிகழ்ச்சி என்னன்னா, மனக்கவலையால நம்ம பீடிக்கப்பட்டிருக்கிறது தான். இந்த மனக்கவலை நம்முடைய தூக்கத்தை கெடுத்து, நம்முடைய உணவை கெடுத்து, நம்முடைய உறவுகளை கெடுத்து, இப்படி எல்லா வகையிலையும் இந்த மனக்கவலையால நாம கவலைப்பட்டா எல்லாம் சரியாயிரும்.
அப்படின்னு நம்ம வந்து ஒரு எண்ணங்களை அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்படிலாம் நம்ம வந்து யோசிக்கும். இப்ப அதுக்கு தான் வந்து திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அந்த தனக்கு ஊமை இல்லாத அந்த இறைவனை பொறுத்தவரையில அவனுக்கு ஊமையாக எதை சொல்ல முடியும்? இறைவனால் பொறுத்தவரையில ஊமையா இன்னாரு இன்ன இது அவர் இதை போல இருப்பாரு, அது அதை போல இருப்பாரு அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்கு எந்த விதமான அது ஒரு அது நம்முடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். இத வந்து இதுக்கு வந்து உருவங்களோ, எதுகளோ எந்த விதமான ஒண்ணும் எதுவும் இல்ல. அதனால தான் அதுக்கு வந்து ஊமையே கிடையாது. அப்போ இந்த தனக்கு ஊமையே இல்லாத இந்த அ இறைவன நாம வந்து அந்த ஊமையே இல்லாத அந்த இறைவனத்தான் நாம வந்து ஊ ஊமை இல்லாத, உருவம் இல்லாத, எங்கேயும் பார்க்க முடியாத, ஆனால் நம் உள்ளத்திலேயே இருக்கக்கூடிய அந்த இறைவனை வந்து நாம் உள்ளத்தின் வழியாக பார்த்து, நம்மை நாமே உணர்ந்து, நாமளே நம்மைத்தானே திருத்தி, நமக்கு என்ன வேண்டும் என்பதை நாமளே சிந்தித்து, இப்படி இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நாம வந்து அந்த இதுக்கு வந்து நாம தான் வந்து அந்த ஓமையில்லாத அந்த இறைவனை நாம அவனை வந்து நம்ம நினைக்கும் பொழுதுதான் இந்த மனக்கவலைகள்ங்கிறது ஒரு இல்லாம போகும். இன்னொரு ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு நூல்ல கூட சொல்றாங்க. நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். எப்படி பாருங்க? நீங்க வந்து நாளைக்குன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. அது வந்து உண்மையிலேயே ஒரு உத்தமமான, உயர்வான ஒரு மொழி. எப்படின்னா, நீங்க வந்து எவ்வளவு தூரத்துக்கு எது இருந்தாலும், நாளைக்கு நமக்கு என்ன? நம்ம நாளைக்கு என்ன செய்ய? அப்படின்னு சொல்லி, இந்த கவலையெல்லாம் நீங்க வந்து எதையும் பத்தி நீங்க இது பண்ண வேண்டியதில்ல. அமைதியா இருங்க. எல்லாம் எல்லாமே வந்து அந்த இறைவனுடைய பாதத்துல நாம வைக்கிறோம். அதான் அந்த தாய் சேர்ந்தார் அப்படின்னு சொல்றதுங்கிறது, அந்த இறைவனுடைய பாதத்துல எல்லாத்தையும் வச்சுட்டு, நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னை விட கவலைப்பட அது பார்த்துக்கிடும் அத பத்தி. நாளைய தினம் தன்னை பத்தி அத கவலைப்பட்டுக்கிடுமா. எப்படிப்பட்ட அருமையான ஒரு வாசகம். அன்றன்றைய நாளுக்கு அன்றன்று பாடு போதும் என்கிறது அந்த நூல்ல. இன்னைக்கு உனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அது போதும். இன்னைக்கு உன்னுடைய நிலை என்ன அது போதும். இன்னைக்கு உணவு எந்த அளவுக்கு வருமானம் வந்திருக்கோ, இன்னைக்கு உனக்கு எந்த காரியத்துல நீ ஒண்ணு நினைச்சதுல அத வந்து சக்சஸ் ஆகலையோ, ஒரு பாதி அளவுக்கு தான் ஆயிருக்கோ, இன்னும் வர வேண்டிய பணத்துல பாதி தான் வந்திருக்கோ. ஆக இப்படி எவ்வளவோ இருக்கும். இது எல்லாத்துலயும் வந்துகிட்டு சரி இன்றைக்கு உள்ள இது வந்து இது எனக்கு கிடைச்சது போதும். ஆக இந்த இதைத்தான் வந்து திருவள்ளுவர் சொல்றார். அந்த ஒப்பில்லாத அந்த ஆண்டவன், அந்த இறைவன் தனக்கு ஓமையே இல்லாத அந்த இறைவன் அவனை நாம் நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது தனக்கோமை இல்லான் தாழ் சேர்ந்தார்க்கெல்லாம் மனக்கவலை மாற்றல் அறிவு. இப்ப அதே மாதிரிதான் அவங்க வந்து அங்க நீங்க வந்து நாளைய தினம் பார்த்துக்கணும் தன்னைத்தானே பார்த்துக்கணும்னு சொல்ற மாதிரி நீங்க வந்து அந்த பாதத்துல அந்த இதுல அவருடைய அடிகளை தொழுது அந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான
மனக்கவலைகளுமேயே உங்களுக்கு வராது. ஆனா அந்த மனக்கவலைகள் அப்படிங்கிற இந்த ஒண்ணு வந்து இந்த மனித குலத்துக்கு ஒரு பீடித்துள்ள ஒரு நோய். இது வெளிய தெரியாது. காய்ச்சல் அடிச்சதுன்னா தொட்டு பார்த்தா சுட்டு கிடக்கும். அ சளி பிடிச்சிருந்தா இருமல்லாம் தெரியும். மற்ற வியாதிகள் எதுனாலும் தெரியும். ஆனா, இந்த கவலைங்கிறது யாருக்கும் வெளியவும் தெரியாது. நாமளே சிந்திச்சுக்கிட்டு இருப்போம். கவனம் இருக்காது ஒரு இடத்துல. ஒரு இடத்துல ஒண்ண பேசிக்கிட்டு இருந்தாலும், நாம எத நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ, அதத்தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆக எதுலயும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு ஆர்வம் இல்லாம நாம வந்து இருப்போம். ஆக இப்படிலாம் வந்து இருக்கக்கூடிய இந்த வியாதி வந்து இந்த உலகத்தையே பீடித்து இருக்கிறது. இந்த மனக்கவலை என்கின்ற இந்த வியாதி நம்மை விட்டு போக வேண்டும் என்றால், எப்படி நாளைய தினம் அது தன்னை பத்தி கவலைப்பட்டுக்கிடட்டும்பா. நாளைக்கு என்ன செய்ய? அது கவலைப்பட்டுக்கிடும். நீ ஏன் கவலைப்படுற? ஆனா இதெல்லாம் சொல்றோமே, இது வந்து ரொம்ப சுலபமான காரியமா? சுலபம் இல்ல. இது வந்து மிக கடினமான ஒன்று. அப்படி கடினமான ஒன்று நான் சொல்லும்போது சுலபமா சொல்றேன். நூல்கள்ல சுலபமா சொல்றாங்க. திருவள்ளுவர் சுலபமா சொல்றாரு. ஆனா இதுகள் எல்லாவற்றையும் மனிதன் தன்னுடைய தன்னுடைய சிந்தனையால், தன்னுடைய எண்ணத்தால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவனாகவே அதை சிந்தித்து, எந்த இறைவனுடைய வழி என்ன? இந்த உலகத்தினுடைய தன்மை என்ன? நாம் எப்படி இருக்க வேண்டும்? எதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும்? என்ன நடக்கும்? இந்த உலகத்தினுடைய தன்மை என்ன? நாம் இந்த அளவிற்கு இந்த கட்டுப்பாடோடு நாம் இருந்து கொள்வோம். அதிகமான பேராசை நமக்கு தேவையில்லை. நமக்கு கிடைப்பது போதும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இப்படி இந்த மாரிலாம் ஒவ்வொரு மனிதர்களும் அதுல வந்து சிந்தித்து பழகணும். அது அப்படின்னா தான் வரும் அது. அதெல்லாம் வந்து எப்போ வரும்னா, இந்த இந்த இதுகள் இத பற்றியெல்லாம் யோசிக்காம, அவருடைய அந்த பாதங்களை பற்றியே நாம் நினைத்துக் கொண்டு இருந்தால், இதுகள் எல்லாம் நாளைக்கு ரைட்ஸ். அது பாட்டுக்கு அப்படிங்கிற முறையில அந்த இது இறைவனை பற்றிய சிந்தனையோட, அந்த சிந்தனையோட அந்த இதுகளை இருந்து எல்லா விஷயங்களையும் நாம் யோசிக்கக்கூடியவர்களாக, எண்ணக்கூடியவர்களாக, சிந்திக்கக்கூடியவர்களாக, நல்லவர்களாக, பொல்லாதவர்களாக நாம் இருந்து கொண்டு, மனக்கவலைகளை எல்லாம் நாம் வந்து நம்மை விட்டு செல்லும் என்று அல்லது செல்லாது. நல்லவர்களாக இருந்து கொண்டு இவைகளை எல்லாம் நாம் செய்தோம் என்றால், நம்முடைய மனக்கவலைகள் எல்லாம் நமக்கு தீரும் என்று இந்த குறளின் மூலம் நம்முடைய திருவள்ளுவர் அவர்கள் சொல்கின்றார்கள். நாளை இன்னொரு குறளை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.